الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته للدنيا يصيبها وامرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரின் அரிசோர்களை அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்க நம் எல்லோரின் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்று உண்டாகட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் புனிதம் நிறைந்த இந்த சபையினுடைய பொருட்டால் நம்முடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. நாம் மரணிக்கும் வேளையில் உண்மை மூமின்களாக பரிபூர்ணமான சுன்னத் ஜமாத்துடைய கொள்கையோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. இறுதி வரை உடல் ஆரோக்கியத்தோடு நின்று வணங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. இங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய மூமின்களே, இந்த பரக்கத் பொருந்தி இந்த விழா இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக 57ஆம் ஆண்டு, இதோட 57ஆம் ஆண்டு தொட்டு இருக்கு. இந்த சபைக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹஜ்ரத் அவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்வானாக. இது பரக்கத்தான சபை, இது யாரும் மறுக்க முடியாது. பரக்கத்தான ஒரு இடத்துல நாம எல்லாம் கூடி இருக்கிறோம். நம்ம ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய முதல் கடமை என்னன்னா, இந்த சபையில பயான் கேட்கிறோம், நம்முடைய நாவும் ஸலவாத் முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீட்டு வைக்கலாமா? ஏன்னா நமக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆன்மீகமான ஒரு தொடர்பு எப்போ கிடைக்கும்? ஸலவாத் சொல்லும் போது கிடைக்கும், சலாம் சொல்லும் போது கிடைக்கும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இப்போ நான் சலாம் சொல்லிட்டேன், ஸலவாத் சொல்லிட்டேன். என்னுடைய சலாமும் ஸலவாத்தும் என்னுடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னுடைய தந்தையுடைய பெயரோடு சேர்த்து சொல்லப்பட்டது. நம்ம நம்புறோமா என்ன? இதுக்கு நல்ல மலக்க நியமிச்சிருக்கிறான். அந்த மலக்கு ஒவ்வொரு நேரம் சொல்லிக்கிட்டே இருப்பார், யார சொல்லலாம் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, இன்னாருடைய மகன் இன்னார் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு வைங்க. நம்முடைய பெயர், நம்முடைய தந்தையனுடைய பெயர், நம்முடைய ரசூலுல்லாஹ்வுக்கு ஞாபகப்படுத்தப்படணுமா? சலாத்தும் சலாமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வைங்க, என்ன தொடர்பு கிடைக்கும்? நமக்கு ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒரு ஆன்மீகமான தொடர்பு. இந்த சாதாரண செல்போன் பேசும்போது இவர் எல்லாம் கைகள் மறந்துடுறாரு. இங்க இருந்து அமெரிக்கா மகள்கிட்ட பேசுறாரு, மனைவிட்ட பேசுறாரு, அண்ணன்ட்ட பேசுறாரு, அவர் மகிழ்ச்சியில கையாற்றாரு, காலாற்றுறாரு. இந்த சந்தோஷத்தை விட மேலானது நாம ரசூலுல்லாஹ்வுக்கு ஆன்மீகமான ஒரு தொடர்பு, ஒரு மறைமுகமான தொடர்பு ஏற்படுத்திக் கொள்றோம்னு வைங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த சபையை நம்ம காரணமாக்கணும். பயான் கேட்கிறோம், நம்முடைய வாய் சலாமும் ஸலவாத்தும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். கொஞ்ச நேரம் கூட வீணாயிடக்கூடாதுங்க. இங்க நல்ல முகத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இங்க தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, நம் நினைவிலும் வாழ்விலும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் கூட ரசூலுல்லாஹ் மறக்கக்கூடாது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்களாம், பித்து லைலத்தன் இல்லா ஒரு ஆயத்த நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் கூட என்னுடைய நபியை கனவில் காணாத நாள் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு நாள் கூட என்னுடைய நபியை கனவுல காணாத நாள் கிடையாது. எப்ப படுத்தாலும் ரசூலுல்லாஹ் சிந்தனையோடு படுப்பேன். கனவிலும் கூட ரசூலுல்லாஹ் தினமும் தரிசனம் தருவார்கள். இந்த கனவெல்லாம் கிடைக்குமாங்க? எப்படி அந்த இமாம்களுக்கு கிடைச்சது? என்ன காரணம் தெரியுமா? எல்லா நேரமும் ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருந்தார்கள். எல்லா நிலையிலும்
இப்ப நல்ல மௌத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நல்ல மௌத்துக்கு அடையாளம் என்னங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் முஃமினு யமூது பி அரகில் ஜபீன். நல்ல மூமின், நல்ல மௌத்துக்கு அடையாளம் என்னன்னா, அவர் மௌத்தாகும் போது நெற்றி வேர்க்குமா. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெத்தி வேர்க்குமா. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் தருவானாக. நெத்தி ஏங்க வேர்க்கணும்? வேற ஏதாவது பகுதி சொல்லியிருக்கலாம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றி வேர்க்கும் சொன்னாங்க. அவர் ரூஹ் பிரியும் போது, மலக்குல் மௌத் ரூஹை கைப்பற்றும் போது ஒரு நெற்றி வேர்க்கும். ஏன் நெற்றி வேர்க்குது? இதனுடைய விளக்கத்துல சாலிஹீன்கள் இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. இந்த ஹதீஸுக்கு பல விளக்கம், பல விதமான விளக்கங்கள் சொல்லப்படுது. அது சொல்லுவாங்க, அதுக்கே நேரம் போயிடும். அது சாலிஹீன்கள் இப்படி ஒரு விளக்கத்தை தருவாங்க. ஏன் வேர்க்குது? அல் இரத்துல் ஜதீர் மினல் ஹயா. நல்ல மூமின் வெட்கப்படுறதுனால நெத்தி வேர்க்கும். ரூஹ் பிரியும் போது வெட்கப்படுவோம். வெட்கப்பட்டதுன்னா நெத்தி வேர்க்கும். என்ன வெட்கம் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த உலகத்துல என் மனைவியை திருப்திப்படுத்த எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகளை நான் திருப்திப்படுத்த நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். யாரா கடைசியில மனுஷன் சொல்லுவான், இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன், என் மனைவி திருப்தி பெற மாட்டாளா, இன்னும் பொருள் வாங்கி கொடுத்தா என் மனைவி திருப்தி பெற மாட்டாளா, நகை வாங்கி கொடுத்தா திருப்தி பெற மாட்டாளா, ஏதாவது பொருள் கொடுத்தா என் மீது திருப்தி பெற மாட்டாளா, என் பிள்ளைகள் வீடு வாங்கி கொடுத்தா திருப்தி பெற மாட்டாங்களா. இப்படியெல்லாம் நான் என் மகனையும் என் மனைவியையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய உறவுகளையும் திருப்திப்படுத்த எவ்வளவோ பாடுபட்டேன். யா அல்லாஹ், யா ரப்பே, உன்னை திருப்திப்படுத்த கொஞ்சம் கூட என்னுடைய சிந்தனைக்கு வரலை என்று வெட்கப்படுவோமா. இன்னொரு வெட்கம் என்ன தெரியுமா? சாலிஹீன்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் எவ்வளவோ பாவம் செய்துட்டேன் உலகத்துல, நீ மன்னிச்சிருக்கணும். ஆனா இந்த பாவத்தோடு நாளை என்னுடைய நபியை நான் எப்படி சந்திப்பேன் என்ற ஒரு உணர்வு கடைசி நேரத்துல வருமா. நான் என்னெல்லாமோ பாவம் செஞ்சுட்டேன் இல்ல. இன்னைக்கு மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் தானே, எத்தனையோ பாவங்கள் செய்யறோம் இல்ல. யா அல்லாஹ், நாளைக்கு மறுமை என்னுடைய ஹபீபை இந்த கண் கொண்டு எப்படி நான் பார்ப்பேன். நீங்க மனிதன் பாவம் செய்யும் இந்த உணர்வு வந்துச்சுன்னு வைங்க, நாளைக்கு நாமெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்கத்தானே போறோம், சந்திக்கத்தானே போறோம். ஸல்லல்லாஹு சந்திக்க போறோம்ல, சலவாத்து சொல்லிக்கிட்டே இருங்க. சந்திக்க போகத்தானே போறோம், கண்டிப்பா சந்திப்போம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் தருவானாக. ரசூலுல்லாஹ் நேரான கண் கொண்டு பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தால் தண்ணீர் அறிந்து குடிக்கணும். ஹவுதுல் நீர், அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தரணும். கண்டிப்பா பார்க்கத்தானுங்க போறோம், சந்திக்க போறோம்ல. நம்ம தவறானதெல்லாம் பார்த்து நம்ம ரசூலுல்லாஹ் கண் கொண்டு பார்க்கலாமாங்க. நம்ம பாவம் செய்யறோம், இந்த பாவத்தோடு நம்ம ரசூலுல்லாஹ் எப்படி சந்திக்கிறது? நல்லவர்கள் இப்படி கவலைப்படுவாங்களா? நம்ம ரூஹு பெரியவர், யா அல்லாஹ், நான் எவ்வளவோ தவறான காட்சிகள் நான் பார்த்துட்டேன், இந்த கண் கூட என்னோட ரசூலுல்லாஹ் நான் எப்படி பார்க்கிறது? இந்த உணர்வு வர்றதுனால கடைசி நேரத்துல இவர் வெட்கத்தினால் நெற்றி வேர்க்குமா. நல்ல மூமின் தான், கடைசி வெட்கப்படுறாருல. இங்க நாளைக்கு சொர்க்கத்துல எந்த கவலையும் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு சொர்க்கவாசி எந்த கவலையும் இருக்காது. ஆனா ஒரே ஒரு கவலை இருக்குமா. எங்க சொர்க்கத்துல கவலை வருது. என்ன கவலை தெரியுமா? உலகத்துல விக்கிர செய்யாத நேரத்தை கழித்தார் பாருங்க, ஒரு நிமிஷம் கடந்துச்சுல, இதை நினைச்சு கவலைப்படுவாங்க. ஏன் சொர்க்கவாசி கவலைப்படணும்? யாரா உலகத்தை ஒரு நிமிஷம் கடந்துருச்சு, அந்த நேரத்துல சுப்ஹானல்லாஹ், அதை நான் ஸலவாத்து சொல்லியிருந்தா இங்க எனக்கு அந்தஸ்து கூட இருக்குமே. இது மாதிரி நல்ல மூமின் கடைசி நேரத்துல நான் ரசூலுல்லாஹ்வை திருப்திப்படுத்திருக்கலாமே, என் ரப்ப நான் திருப்திப்படுத்திருக்கலாம் என்ற கவலை கடைசி நேரத்துல ஏற்படும். இந்த கண் கூட நான் ரசூலுல்லாஹ் எப்படிங்க பார்க்கிறது? இந்த உணர்வு நமக்கும் ஒரு கடைசி நேரத்தில் வெட்கப்படுவோம். இவ்வளவு தவறானதெல்லாம் பார்த்துட்டேனே, செல்போனை பார்த்துட்டேன், தவறான டிவியை பார்த்துட்டேன், நாடகத்தை பார்த்துட்டேன். எங்க கடைசி நேரத்தில் நம்முடைய முன்னோர்கள் இப்படி எல்லாம் கவலைப்பட்டாங்க தெரியுமா? ஹஸரத் அவங்க சொன்னாங்கல்ல, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வைய சேமித்து வச்சிருந்தாங்களாம், ஒரு மண் கூடையில. எதுக்காக வச்சாங்க தெரியுமா? தாய்மார்களே, நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வாங்க. ஒரு தாயார், அவங்க சாதாரண தாயார் அல்ல, சொர்க்கத்தினுடைய சோபனம் சொல்லப்பட்ட அந்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், சொர்க்க பெண்மணின்னு சொன்னாங்களாம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வையை ஏன் சேமித்து வைத்தாங்க தெரியுமா? அதற்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க, அதை நறுமணமாக பயன்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, தன் மரணமாவதற்கு முன்னால் இப்படி வசியத்தை செஞ்சாங்களாம், குடும்பத்தார்களே, நான் மூத்தாயிட்ட என்னுடைய ஜனாசாவில் இந்த அத்தரை நீங்கள் தெரியுங்கள், என்னுடைய கடைசி ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வையோடு சேரட்டும், என் கடைசி இறுதி கட்டம் என் ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வையோடு நான் கபருக்கு போகணும். ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வைப்பட்ட இந்த உடம்பை கபர் தீண்டார். கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வை சேர்ந்து இருக்குன்னு நம்மளுடைய முன்னோர்கள் ஆசைப்பட்டு இருக்கிறாங்க.
ஏன் கவலை? ரசூலுல்லாவோட பிரிஞ்சிடக்கூடாது, ரசூலுல்லாஹ் வேர்வை கூட சேர்ந்து இருக்கணுமே. அவங்களுடைய மகனார், அம்மா அப்படின்னா மகனார் கேட்கவா வேணும்? உங்க மகனார் யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சுமார் 100 வயசுக்கு மேல வாழ்ந்தாங்க. அவங்க மரணமாகும் போது சொன்னாங்களா, என்னுடைய தாயார் ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வை சேமித்து வைத்தார்கள், நான் ரசூலுல்லாஹ்வுடைய முடியை சேமித்து வைத்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் மொட்டை அடிச்சாங்க, ஹுதைபியாவுல ஒரு முடியை சேமிச்சு வைத்திருக்கிற அந்த முடியை என்னுடைய நாவில் வைத்து என்னை அடக்கம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. என் வாயை பழுதின நாவல் என்ன செய்யுங்க, என் நாக்குக்கு அடியில ரசூலுல்லாஹ் முடியை வைத்து என்னை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள், என் உடம்பை மண் தீண்டாதுன்னு சொன்னாங்க. இங்க ரசூலுல்லாஹ் கூடவே வாழ்ந்தவர்கள் அவங்க கபர்ல எப்படி வாழ்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பொருளோடு வாழ்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய உடலோடு வாழ்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பில் ஒட்டியிருந்த அந்த பொருட்களோடு வாழ்கிறார்கள். நீங்க நமக்கு என்னங்க இருக்குதுங்க? கபர்ல நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஏதாவது ஒரு உணர்வு வேணும் இல்ல? இந்த உணர்வு வரணுமா என்னங்க? நம்ம கதீஜான்னு சொல்றோம் ரலியல்லாஹு அன்ஹா, அந்த அம்மாவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய ஹபீபை சந்தோஷப்படுத்தி பார்த்தவர்கள். ரசூலுல்லாஹ் கடைசி வரைக்கும் அந்த கதீஜாவை மறக்கணும். ஏன் தெரியுமாங்க? ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹ்வை கொஞ்சம் கூட வேதனைப்படுத்தலையா, கோபமான கண் கொண்டு பார்த்ததில்லை. ஏன்? உயிருக்கு மேலாக ரசூலுல்லாஹ்வை நேசித்தவர்கள் கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அம்மா தன்னுடைய கடைசி நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், நான் அந்த உலகத்தை விட்டு பிரியல போறேன், எனக்கு உங்களுடைய ஆடையை தருவீங்களான்னு கேட்டாங்க. என்னுடைய கபரோடு எதை நீங்க அடக்கம் பண்ணணும்? உங்களுடைய ஆடையை அடக்கம் செய்யுங்கள். சில ஹதீஸ் கிதாப் எப்படியும் பதிவு செய்யற. என்ன ஆடையை கேட்டாங்கன்னா அதாங்க ஆச்சரியம். என்ன ஆடையை கேட்டாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நீங்க அந்த ஹிரா குகையில இருக்கும் போது முதலா வஹி கொண்டு வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை கட்டி அணைத்தார்கள் பாருங்க. அங்க கட்டி அணைக்கும் போது நீங்க ஒரு ஆடையை உடுத்திருந்தீங்கல்ல, அது நீங்க சேமிச்சு வச்சிருக்கீங்க, எனக்கு தெரியும், நீங்க பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க. அந்த ஆடையை கொண்டு என்னை போர்த்துங்கன்னு சொன்னாங்க. நீங்க ஹஜ் உம்ராவுக்கு போனவங்க அந்த ஹிரா குகை மேல ஏறி இருக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ் ஏறணும். அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் தருவானாக. அந்த ஹிரா குகையில நீங்க ஏறி பாருங்க. நான் உம்ராவுக்கு போகும்போது ஏறி போனேன், அல்ல அந்த பாக்கியத்தை கொடுத்தான். 2016 உம்ராவுக்கு போகும் இந்த ஹிரா மலையில ஏறினேன். காலை ஒரு 10 மணி, எனக்கு தெரியாம ஏறிட்டேன். ஏறின பாதி தூரம் கடந்ததுனால ஏற முடியல. தாகம், கடுமையான தாகம், நாக்கு தள்ளுது வெளியில. எனக்கு என்ன ஞாபகம் வந்தது தெரியுமா? நம்முடைய நபியை நேசித்த இந்த கதீஜா அம்மா ரலியல்லாஹு என்னுடைய தாயார் அந்த 60 வயதில் இந்த மலை மீது ஏறினார்களே, ரசூலுல்லாஹ் மீது வைத்த அந்த பிரியத்தினால் நாமெல்லாம் ஏமாத்திரோம். நமக்கு சிறு வயசு தானே, நம்மளோட டபுள் மடங்கு அந்த வயசான அம்மா ஏறினாங்கல்ல, நாம ஏற முடியாதா? எனக்கு அந்த உணர்வு தான் வந்துச்சு. சபைக்காக சொல்லல, அந்த ஏறும்போது இந்த உணர்வு தான். கதீஜா அம்மா ஏறினாங்கல்ல ரலியல்லாஹு அன்ஹா, நம்ம ஏறிடுவோம். மலை மீது ஏறி போனேன். ஏறி அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ரசூலுல்லாஹ் கட்டி அணைச்சாங்க. அந்த இடத்துல இருந்து நீங்க இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைச்சா இந்த சூரத்துல் அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ அதை நீங்க ஓதி பாருங்க. நமக்கு கிடைக்கிற அந்த இன்பம் இருக்கு பாருங்க, உலகத்துல எங்கேயும் இன்பம் கிடைக்காது. உடம்புனா புல்லரிச்சு போயிடும். அந்த இடத்துல நின்று இந்த இடத்துல என்னுடைய ஹபீபை மலக்குகளுக்கெல்லாம் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைத்து ஓத சொன்னார்கள். அந்த உணர்வோடு நீங்க ஓதி பாருங்களேன், உள்ளத்துக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். நான் அந்த ஏறி போகும்போது இந்த நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வந்திருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் விட்டு உணவு கொண்டு போவாங்களாம். எங்க அந்த மலைக்கு இங்க ஏறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இந்த அம்மா பார்த்து ரசூலுல்லாஹ் மீது அன்புனால பிரியத்தினால அந்த வயதான நேரத்திலும் கூட இன்னைக்காவது நடப்பதற்கு பாரு செதுக்கப்பட்டிருக்குது. அன்னைக்கு எப்படி இருந்திருக்கு, எவ்வளவு கருணப்போடா இருந்திருக்காங்க. அந்த அம்மா எப்படி கஷ்டப்பட்டு போயிருக்கணும். போனாங்களாம். அந்த உணவு ஒரு நாள் கொண்டு போகும்போது மேல இருந்து பதக்கையில வராது தெரியும், அந்த தொகையிலிருந்து பதக்கையில வராது தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக இந்த உணவுடைய மனைவியார் கொண்டு வராங்க. அந்த அம்மா பாக்கியசாலி. கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அம்மாவுக்கு அல்லாஹ்க்கு சலாம் சொல்லி விட்டான். அல்லாஹ்வுடைய சலாமை எத்தி வைங்க. எங்க இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய சலாமை பெற்ற பாக்கியசாலி தாய்மார்களே, உங்களுடைய மனசுல பதிய வைங்க. நீங்க நம்ம கதீஜான்னு பேர் வைக்கிறோம். அந்த அம்மாவோட வாழ்க்கை நம்மள்ட்ட இருக்குதா? அந்த அம்மா கணவனை நேசித்த மாதிரி நம்முடைய கணவனுக்கு நம்ம நேசிக்கிறோமா? கணவன் மாட்ட கேட்டாலும் தெரியும், வீட்டுக்குள்ள போகும்போது பயந்துகிட்டே போற. திருமணத்துல துவா செஞ்சா, யாரை எங்களுடைய மனைவிமார்களையும் சொர்க்க வரைக்கும் நீடிக்க செய்வாயாக வந்து சொல்றாரு. அதற்கு ஏன்
இந்த உலகம் தான் நரகமா இருக்குது, சொர்க்க வேற நரகம் ஆகணுமா, பயப்படுறாரு. இந்த அம்மா இங்க வர்ற பாடியை சொர்க்கம் வரைக்கும் வரணுமா? அப்படி அல்ல, ஹதிஜான் பேர் வைத்திருக்கிறோம். அந்த ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலை எப்படி சந்தோஷப்படுத்தினார்களோ நம்முடைய கணவன்மார்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. கொஞ்சம் ஆனந்த சொல்லுங்க தட்டமுறை அப்படியே சந்தோஷப்படுத்துங்க. ஏன்னா ஹதிஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா உணவு கொண்டு போனா அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டாங்க. இப்ராஹிம் சொன்னாங்களாம், அல்லாவே சலாம் சொல்லி இருக்கிறான், நானும் சலாம் சொல்லாம இருக்க முடியுமா? என்னுடைய சலாமையும் சேர்த்து சொல்லுங்க யார சொல்லலாம். இந்த அம்மா வராங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறைஞ்சிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா நீ ரொம்ப பாக்கியசாலியம்மா, இப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அந்த அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னானா? அது மட்டுமல்ல, மலக்குகளுக்கெல்லாம் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உனக்கு சலாம் சொன்னாங்க. ரெண்டு பேரும் சலாம் பெற்ற பிறகு நான் சலாம் இல்லாம இருக்க முடியுமா? என்னுடைய சலாமை சேர்த்து உனக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்களாம். இந்த உலகத்துல படைத்த ரப்பனுடைய சலாம், மலக்குகளுக்கெல்லாம் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சலாம், நபிமார்களுக்கெல்லாம் தலைவரான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம், மூணு பேருடைய சலாமையும் இந்த உலகத்தில் சேர்த்து வாங்கிய பாக்கியசாலி அம்மா தான். சலாம் சொன்னாங்களாம். அந்த அம்மா உடனே மெரிசிலிருந்து போற உடனே பதில் சலாம் சொன்னாங்க. அதான் ஆச்சரியம். நான் அந்த ஹதீஸை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். எப்படிங்க பதில் சலாம் சொன்னாங்க? பதில் சலாம் சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ் வா அலைக்க, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். முதல்ல ஒரு சலாம் சொல்றாரு, நீங்க அவருக்கு சலாம் சொல்லணும். வா அலைஹி சலாம், உங்களுக்கு சலாம் எத்தி வைத்தாரே அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுக்கு சலாம் தேவையில்லை, அல்லாஹ்வு சலாம், அவனே சலாமத்தானவன். எங்க அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் பதில் சலாம் சொன்ன தாயார் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த வரலாறு மேலோட்டமா பார்த்தா தெரியும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பாருங்கள். நபியை நேசித்தால் சொர்க்கம் கூட பூமிக்கு இறங்கி வரும். இங்க அல்லாஹ்வுடைய சலாம் எங்கதான் கிடைக்கும்? சொர்க்கத்துல தான் கிடைக்கும். சொர்க்கத்துல அல்லாஹ் சலாம் சொல்லுவான். அந்த சலாம் எங்க இறங்கி வருது? பூமிக்கு ஒரு தாயாரை தேடி வருது. ஏன் தெரியுமா? என்னுடைய ஹபீபை நேசித்தார்கள், ரசூலுல்லாஹை நேசித்தார்கள், சொர்க்கம் கூட இறங்கி வரும். எனக்கு சவுரு கோவை, இன்னைக்கு ஹிரா கோவை பார்த்தோம்ல, ஹிரா கோவை ஹதிஜா அம்மா எப்படி ஞாபகத்துக்கு வராங்களோ ரலியல்லாஹு அன்ஹா, ஹிரா கோவை அந்த சவுர் கோவை யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் ஒரு 3 நாள் அந்த குகைக்குள்ள இருந்தாங்கல்லாங்க. அந்த குகையில போய் பார்க்கணும். நான் அந்த குகையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தேன். சவுர் குகையில ஏறினேன். இந்த குகைக்குள்ள இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு, அமைதி இறங்குகிறது, கியாமத் வரைக்கும் இறங்கும் அந்த மலையில. உலகத்துல அமைதியை தேடுறோம்ல, நீங்க எதையும் தேடி போகாதீங்க. அந்த குகைக்குள்ள போய், சின்ன மலை தான், பாறை தான், பாறையை குறைஞ்சு உள்ளங்க இருக்கும். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்க, உலகத்தில் எங்கும் கிடைக்காத மன நிம்மதி அந்த இடத்தில் கிடைக்கும். ஏன் குர்ஆனுடைய வார்த்தை பொய்யாகுமா? அந்த குகைக்குள்ள, சௌர குகைக்குள்ள ரசூலுல்லாஹோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூட இருக்கிறாங்க. அபூபக்கர் நாயகம் கூட இருந்தாங்க. திடீர்னு சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ் கடுமையான தாகம், தண்ணி தாகம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குகைக்கு பின்னாடி போங்க, தண்ணி குடிக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அங்கங்க பாலைவனம் எங்க தண்ணி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னா நம்பணும், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, தண்ணி இருக்கு, தண்ணி. பின்னாடி போனாங்களாம், தண்ணி எப்படி ஒரு நீரோட இருந்துச்சு, அள்ளி குடிச்சாங்களாம். வந்து சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் தண்ணி குடிச்சேன், ஆனா அல் மாவு அபியது மினல் லபன், அந்த தண்ணீர் எப்படி தெரியுமா? பாலை விட வெண்மையானது. அஸ்ஸூகு மினல் அஸல், தேனை விட ருசியானது பால். அந்த தண்ணி எப்படி இருந்துச்சு? தேனை விட ருசியா இருந்துச்சு. அந்த வாடை அரிய கஸ்தூரியை விட நறுமணமானதா இருந்துச்சு. யார சொல்லலாம், இன்னும் தண்ணி புதுவிதமா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, சொர்க்கத்தினுடைய தண்ணீர் உங்களுக்கு இறங்கி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஏங்க, என்னுடைய ஹபீபை நேசிச்சாங்கல்ல, சொர்க்கமே இறங்கி வந்துருச்சு. ரசூலுல்லாஹை நேசித்ததற்காக ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அவங்களுக்கு சலாம் இறங்கி வந்துச்சு. ரசூலுல்லாஹை நேசித்ததற்காக அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன இறங்கி வருது? சொர்க்கத்தினுடைய நீர் கூட இறங்கி வருது. எங்க அவங்க அவ்வளவு நேசித்தாங்க. இதை நம்ம நேசம் கடந்து போறதல்ல, நம்ம உள்ளத்துல ஆழமா ரசூலுல்லாஹ் நேசம் பதியணும். கனவுல கூட திரும்ப திரும்ப பார்க்கணும். அல்ல அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. சில பெரியார்கள் சொல்லுவாங்க, மௌத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஒரு முஸ்லிம் பார்க்கல, நீங்க ரசூலுல்லாஹ் அவருடைய ஈமான் குறைபாடு இருக்குதுன்னு சொன்னாங்களா? எங்க நமக்கும் நம்ம யாரை விட உயர்ந்தவங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம் தாய் தந்தையை விட, நம்முடைய மனைவி மக்களை விட,
நம்முடைய உயிரை விட ரசூலுல்லாஹ் மேலானவர்கள். நான் என் மனைவியை கனவுல பார்க்கிறேன், இறந்து போனா என் தாயாரை பார்க்கிறேன், என் தந்தையை பார்க்கிறேன், இதை விட மேன்மையான ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கிறேன் வைங்க, என் ஈமான் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படித்தானே? ஈமான் பரிபூர்ணம் அடையல, நான் ரசூலுல்லாஹ் கனவுல காணல. அப்ப என்னோட ஈமான் எங்கேயோ ஒரு குறைபாடு இருக்குது. மௌத்துக்கு முன்ன ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம மரணித்த பிறகு கபூர்ல பார்க்கக்கூடிய முதல் ஒருவர் யாரதான்? மலக்கு வருவாங்க, யாரதான் பார்ப்போம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வருது. மூணு கேள்வி கேட்கப்படும் வருதா என்ன? அது இன்னொரு ஹதீஸ் என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தை காட்டப்படுமா? இவருடைய அபிப்பிராயம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படின்னா, நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கபருக்கு திற விலகி நம்ம ரசூலுல்லாஹ் பார்ப்போமா? நம்ம கனவுல பார்த்திருந்தா தான் அந்த உணர்வு வரும். ரசூலுல்லாஹ் திரும்ப பார்த்திருக்கணும்ல. இன்னைக்கு நம்முடைய கணவனுக்கு யாரெல்லாமோ வராங்கல்ல, தாய்மார்கள் யோசிக்க, நம்முடைய கணவனுக்கு யாரெல்லாம் வராங்க, யார் யாரெல்லாமோ வராங்க, யார் யாரும் வந்து விரட்டுறாங்க. அந்த சிந்தனையிலே படுத்தா, அந்த உணர்விலே படுத்தா நம்ம கடைசி சுத்தம் எப்படி இருக்குது? அந்த சபையை மாற்றக்கூடாதுங்கிறதுக்கான வேற மாதிரி கொண்டு போகல. ஏன்னா இது வந்து பரக்கத்தான சபை. நம்முடைய அதாவது உருகி கேட்கணும் அப்படிங்கிறதுனா உள்ளுக்குள்ள இந்த வட்டத்துக்குள்ளே பேசுறேன். இதெல்லாம நம்ம பார்த்து ரசிக்கிறோம்ல, கடைசி நேரத்துல தூங்கும் போது இந்த சிந்தனையோட படுங்க, ரசூலுல்லாஹ் சிந்தனையோடு படுங்க. பயான் கேட்ட இந்த சிந்தனையோடு படுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வரமாட்டாங்களாங்க. இந்த ஒரு நேரத்துல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதெல்லாம் நான் வேலைக்கிழமை ஆயிட்டா நாளைக்கு என்ன ஞாபகம் இருக்குது? தாய்மார்கள் பெரியவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, வேலைக்கிழமை வந்துட்டா ஸலாத் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. வேலைக்கிழமை இரவுல. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கணும். என்ன பல பேர் கேட்டது உண்டு. நான் மதரசாக்கு போகும்போது கேட்பாங்க, சின்ன பிள்ளைல மதரசாக்கு ஓத போகும்போது, எப்பா ஆப்சா எத்தனை தடவை ஓதுற ரசூலுல்லாஹ் பார்க்கலாம்? அப்படியெல்லாம் கேட்ட காலங்கள் இன்னைக்கு கடந்து போயிருச்சு. அதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமா வந்துருச்சு. நம்மளாம் எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் கடந்து போய் எங்கேயோ போயிட்டோம். பார்க்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் பார்க்கலாம். அந்த பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் தருவானாக. ஒரு முறை அல்ல, மீண்டும் மீண்டும் இந்த கண்ணுக்கு ரசூலுல்லாஹை காணக்கூடிய பாக்கியத்தை தந்தது புரிவானாக. எங்க பெரியங்கிறது தான் தெரியும். கனவுலையும் காண நம்முடைய உள்ளத்தின் ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் அளவுக்கு அதிகமா வரணும். கடைசி நேரத்தில் நம்ம மூத்தாகும் போது கவலையோடு மௌத்தாயிடக்கூடாது. கவலையோடு மூத்தான எல்லாத்தையும் திருப்திப்படுத்தல, எவ்வளவு பாவம் செஞ்சுட்டு தவறானதெல்லாம் பார்த்துட்டேன். இந்த கண் கூட ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்கிறது? எங்க ஒரு சஹாபில தாபியின் ரசூலுல்லாஹ்வுடைய சந்திக்க வரார். சரி ரசூலுல்லாஹ் இருப்பாங்கன்னு வந்தார். வந்தா மதீனாவுக்கு வந்து பார்த்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அவர் கவலைப்படுறார். நம்ம சில பாவங்கள் செஞ்சிட்டோம், ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி மன்னிப்பு தேடலான்னு வந்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டாங்களே, எங்க ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா இருக்குதுன்னு கேட்டாங்க. எங்க ரவுலா இருக்குது? காட்டப்படுச்சு, அந்த இடத்துல இருக்குது. மஸ்ஜிதுல் நபவியில பள்ளியை ஒட்டி ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு நம்முடைய வீடு தான் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா. அந்த அம்மா எவ்வளவு பாக்கியசாலி பாருங்க, தன்னுடைய வீட்டிலேயே ரசூலுல்லாஹ்வை உள்வாங்கி கொண்டார்கள். அந்த அம்மா பாக்கியசாலி ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. எங்க அந்த ரவுலா முன்னிடம் சலாம் சொல்லணுங்க, சில பாக்கியம் கிடைக்கும் நமக்கெல்லாம். ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் நீங்க சொல்லுங்க, அந்த உணர்வு நீங்க பாருங்க. அந்த முன்னாடி உட்கார்ந்து குர்ஆன் ஓதணும். நான் என்னுடைய ரசூலுல்லாஹ்க்கு ஓதி காட்டுறேன், என்னுடைய ஓதுதலை தவறு ரசூலுல்லாஹ் திருத்தி தருவார்கள் என்ற உணர்வோடு நீங்க நாம ஓதணும். பெரியார்கள் ஓதினார்கள். இன்னைக்கெல்லாம் இடம் தர மாட்டாங்க, நிக்க விட மாட்டாங்க, அது வேற. அப்படி ஒரு சந்தர்ப்பம் நம்ம உருவாக்கணும். நானும் ஓதுனேன், சும்மா பயான்ல சொல்றது அல்ல, அங்க உட்கார்ந்து ஒரு இது ஓதுனேன், சூரத்துல் பக்ரா ஓதுனேன். ரசூலுல்லாஹ்க்கு நான் ஓதி காட்டுறேன். இந்த குர்ஆன் அவங்களுக்கு இறங்கியது தானே, நான் ஓத ரசூலுல்லாஹ் கேட்கட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உணர்வோடு நீங்க சலாம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் சொல்லி பாருங்களேன். ரசூலுல்லாஹ் திரும்ப பதில் சலாமும் சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியங்க ரசூலுல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்ப இவர் வந்துட்டாரு, இவர் சஹாபி அல்ல, ரசூலுல்லாஹ் பார்க்கல, அல்லாஹ் முன்னாடி உட்கார்ந்து உண்மையில இந்த வரலாறு நான் கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டதாங்க. அல்லாஹ் முன்னாடி உட்கார்ந்து யா ரப்பி, அல்லாஹ் கூப்பிடுறார், யா ரப்பி ஃபக்ஃபிர்லி, என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ், மன்னிச்சுதான் ஆகணுங்கிறார். இங்க அல்லாஹ்ட்ட உரிமையில துஆ கேட்கணும். அல்லாஹ் அது தெரியப்படுறானா. நீங்க ஒரு மனைவி கணவன்ட்ட கேட்கறீங்க, இங்க வரும்போது வாங்கிட்டு தான் வரணும். மனைவி கேட்கிறாள், வராம வீட்டுக்குள்ள வந்துடாதீங்க. உரிமைதான, இது வந்து கோபத்துல இல்ல, ஒரு உரிமையில மனைவி கேட்கிறா. பிள்ளைங்க சொல்றாங்க, அப்பா வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வாங்காம
சொல்றாங்கல்ல, ரப்பு பிரியப்படுறானா, என்னுடைய அடியான் எந்த அளவுக்கு நம்புறான், யார் ரப்ப எனக்கு தந்துதான் ஆகணும், இப்படி கேட்டா ரப்ப மகிழ்ச்சி அடையறான். இப்படி எல்லாம் துவா கேட்கணுங்க. சும்மா அதற்கு துவா ஆமீன் அப்படி சொல்லிட்டு போறதல்ல. என் ரப்பு கேட்டா தருவான். நம்பிக்கையோடு கேட்டு பாருங்க. இவர் நம்பிக்கையில கேட்டாராம், யார் ரப்பி சரி என்ன மன்னிச்சுதான் ஆகணும். எதை வச்சு சொல்றேன்னா, அடுத்து சொன்ன வார்த்தை தான் முக்கியம். அவர் சொன்னார் அடுத்து, அஹப்பன் நாஸ் இலேக்க யா அல்லாஹ், உனக்கு மனிதர்களிலேயே பிடித்தமானவர். அவர் சொல்ற மனிதர்களும் பிடித்தமானவங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், உனக்கு மனிதர்களே பிடித்தமானவர் இங்கு இருக்கக்கூடிய இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார், அவ்வளவு ஹல்கி இலல்லாஹ், யா அல்லாஹ், உன் பக்கம் உனக்கு கோபமானவன் யார் தெரியுமா? அல்லாஹ் கோபமானவன் யாருங்க? ஷைத்தான். அல்லாஹ் கோபமானவன் யாரு? ஷைத்தான். யா அல்லாஹ், உனக்கு கோபமானவன் ஷைத்தான், நீ நேசிக்கக்கூடிய மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாரா, யா அல்லாஹ், நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு வையேன், உன்னுடைய நேசர் சந்தோஷம் அடைவார். தன் உம்மத்தில் ஒருவர் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் போகிறார் என்று யார் சந்தோஷம் அடைவாங்க? உன்னுடைய ஹபீப் சந்தோஷம் அடைவார். என்ன நீ மன்னிக்கலன்னு சொன்னா உன்னுடைய விரோதி ஷைத்தான் சந்தோஷம் அடைவான். நான் உனக்கு கெடுத்த பாவம் செய்ய வச்சேன், நரகத்துக்கு அனுப்பிட்டேன், யார் சந்தோஷம் அடைவா? ஷைத்தான் சந்தோஷம் அடைவான். என்ன மன்னிச்சு உன்னுடைய ஹபீபினை சந்தோஷப்படுத்த போறியா, அது என்ன மன்னிக்காம ஷைத்தான் சந்தோஷப்படுத்த போறியா? இப்ப அல்லாஹ் மன்னிக்காம இருப்பானாங்க? அல்லாஹ் மன்னிக்காம இருப்பானா? மன்னிச்சுதானே ஆகணும். உரிமையை கேட்கிறார், என்னை மன்னிச்சுதான் ஆகணும். என்னை மன்னித்தவருடைய ஹபீபை சந்தோஷப்படுத்த போறியா, என்னை மன்னிக்காமல் உன்னுடைய விரோதியான ஷைத்தானை சந்தோஷப்படுத்த போறியா? இவர் இப்படி துவா கேட்டார்ல, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல பாத்துக்கிட்டே இருந்தாங்க, அழுதாங்களாம், சத்தம் போட்டு. பக்கா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் விட்டு அழுதாங்களாம். சொன்னாங்களாம், இந்த நாட்டை ஆளக்கூடிய இந்த உமருக்கு ரலியல்லாஹு அன்ஹு எப்படி துவா கேட்கணுங்கிறது தெரியல. சாதாரண கிராமத்துல வந்த ஒரு கிராமத்து தோழர் எப்படி துவா கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான், அப்படி அவர் துவா கேட்டார். ஆனா இந்த நாட்டை ஆளக்கூடிய இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த உமருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னாங்களாம். ரலியல்லாஹு துவா கேட்க தெரியல, அழுதாங்களாம். அவர் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு வாங்கிட்டாரு, அல்லாஹ் மன்னிக்காம இருப்பானா? நம்ம என்னைக்காவது இப்படி துவா கேட்டிருக்கோமாங்க? துவா கேட்டிருக்கோமா? கேட்டு பாருங்களேன், அல்லாஹ் மன்னிக்காம இருப்பானா? நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம், நாளைக்கு இந்த பாவத்தோட ரசூலுல்லாஹ்ட பெயரை விடாதுல. இங்க நேசங்கிறது இதுதான். இந்த உணர்வு எல்லாம் வரணும். என்னுடைய ஹபீப கனவுல காணணும், நாம் பாவம் செய்ய இந்த பாவத்தோடு ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் நின்றக்கூடாது. இந்த தவறோடு நம்ம வட்டி வாங்குறோம், விபச்சாரம் செஞ்சிடறோம், அந்நிய பெண்ணை பார்த்தறோம், தவறானதை பார்க்கிறோம். இந்த தவறானெல்லாம் பார்த்து ரசூலுல்லாஹ் முன்னாடி இந்த சபையில யா சாரிக் திருடனே அழைக்கப்படுமா? என்ன திருடனான்னு வைங்க, என்ன பேர் சொல்ல போறோம்? சாரிக் திருடனே, வட்டி வாங்கியவன் என்று நம்முடைய ஹபீப் முன்னாடி இந்த பேர் சொல்லப்படுதுன்னு வைங்க. எவ்வளவு பெரிய கை செய்தாங்க. இதை யாரால் தாங்கிக் கொள்ள முடியுமா? ஒவ்வொரு பாவம் செய்யும் போது இந்த உணர்வு வரணும். இதுதான் நேசங்கிறது. என்ன ஹபீபனை என்ன செய்யக்கூடாது? மறுமையில கவலைப்பட வச்சிடக்கூடாது, மறுமையில கவலைப்பட்டுறக்கூடாது. இந்த சஹாபா எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை நேசிச்சாங்கன்னா, அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, பூனையின் தந்தைன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு தடவை மஸ்ஜித் நபவிக்கு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து தொழுதாங்களாம். இங்க அது உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து தொழுதான்னு வச்சுக்காதீங்க. சிலதை எப்படிதான் உட்கார்ந்து தொழுவாங்க, சில சமயம் தொழுது இருக்கிறாங்க, சம்மணம் விட்டு பூமியில உட்கார்ந்து தொழுதாங்க, அத்தியாயத்திற்கு உட்கார்ந்து தொழுது இருக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் உட்கார்ந்து தொழுதாங்களாம். அது இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்குள்ள வராங்க, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொழுகிறாங்க. சஹாபாக்கள் தாங்கிக் கொள்ள முடியுமா? பார்த்து அவங்க இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி வாசல் அழுகிறாங்க. என்னுடைய ஹபீபுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சஹாபாக்கள் தன்னுடைய குடும்பத்தாரை விட யாரை நேசிப்பாங்க? ரசூலுல்லாஹ்க்கு ஒண்ணுனா தாங்கிக் கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வாசல் நின்று அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுதுட்டு சலாம் கூட திரும்பி பார்த்தா அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கேட்டாங்களாம், யா அபா ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இவருக்கு என்ன நீங்க அழுகிறீங்க? இல்ல யா ரசூலல்லாஹ், இது வரைக்கும் நீங்க உட்கார்ந்து தொழுதெல்லாம் பார்த்ததே இல்லை, நீங்க உட்கார்ந்து தொழுகிறீங்க, உங்களுக்கு எதுவும் உடல்நிலை சரியில்லையா யா ரசூலல்லாஹ்? இதன் கால் வலியா? ரசூலுல்லாஹ் என்னங்க சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருக்காங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூ ஹுரைரா அவர்களே, அல் ஜூ காலிபுன், எனக்கு பசி மிகைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு பசி சாப்பிட்டு சில நாட்கள் ஆச்சு, என்னால நிக்க கூட என்னுடைய உடம்புல தெம்பு இல்லை,
இந்த நேரத்தை என்னுடைய ரப்ப மறக்க மனசு இல்ல, எனவே நான் என்ன செய்யறேன், உட்கார்ந்து தொழுகிறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க நமக்கு என் பசினா என்னன்னு தெரியுமாங்க? நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்றோமா என்ன? நம்ம என்னைக்காவது பசியை நம்ம விளங்கியது உண்டா? பசினா என்னன்னு தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல கூட எப்படி தொழுகிறாங்க, உட்கார்ந்து தொழுகிறாங்க. நீங்க இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இதை நம்ம ரசூலுல்லாஹ் நேசிக்கிறோங்கிறோம். ஸலவாத்து சொல்வது மட்டும் நேசம் அல்ல, வல்லல் நபியோட வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் பாருங்க. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு பட்டத்தை இருக்குது, தாகாரபின்னு சொல்றோமா என்ன? தாகாரபின்னு சொல்றோமே. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூராவுக்கு பேர் இருக்குது, 20வது சூரா, சூரத்து தாஹா. அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமாங்க? தஃசீர் இப்னு கஸீர்ல இப்படி ஒரு விளக்கத்தை எழுதுறாங்க. அனஸ் இப்னு ரபியா அவங்க இந்த இந்த விளக்கத்தை சொல்றாங்க. என்ன விளக்கம் சொன்னா, தாகான்னு சொன்னா மனசுல பதிய வச்சுக்கோங்க, ஒற்றை காலில் நின்று தொழக்கூடிய நபியங்கிற அர்த்தமா. தாகாக்கு என்ன அர்த்தம்? ஒத்த கால் என்று தொழக்கூடிய நபியே. ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுகுவார்கள், நீண்ட நேரம் தொழுகுவார்கள், 2 கால் என்று தொழுகுவார்கள். கால் வலிக்க ஆரம்பிச்சோன்னா வலது காலை எடுத்து இடது காலின் மீது தாங்கள் கொள்வார்களாம். நேரத்துக்கு வச்சுக்கிறோம், கால் வலிக்குது. நீங்க நம்ம கால் வைக்கிற அளவுக்கு வலிக்கிற அளவுக்கு இருக்கா தொழுது இருக்கிறோமா? அதற்கு கொஞ்சம் கூடுதலா தொலை வச்சுட்டாரே மனசு கேட்க மாட்டாங்க. நீங்க அதற்கு தக்குவா கூடிச்சுங்கிறாரு. இன்னைக்கு அதற்கு 10 நிமிஷம் தொலை வச்சுட்டாரு, கொஞ்சம் தக்குவா கூடிச்சு போடுறது. 10 நிமிஷம் ஆயிருச்சு, 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனா அதற்கு தக்குவா கூடிருச்சா? நம்மகிட்ட சொல்லியிருக்காரு ஒருத்தர், என்ன ரொம்ப கூடுதல் இறைச்சல் கூடிருச்சோ ரொம்ப பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு தக்குவா கூடிருச்சான். இங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கால் வலிக்க ஆரம்பிச்ச உடனே வலது காலை எடுத்து இடது காலின் மீது வைத்துக் கொள்கிறார்கள். இடது கால் வலிக்க ஆரம்பிச்ச உடனே வலது காலின் மீது வைத்துக் கொள்வார்களாம். அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான், தாஹா ஒற்றை கால் என்று தொழுத நபியே, அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன் லிதஷ்கா, உங்களுக்கு சிரமப்படுத்த அந்த குர்ஆன் நம்ம இறக்கி வச்சான். அல்லாஹ் கேட்கிறான், லிதஷ்கான்னு என்ன அர்த்தம்? நீங்க சிரமத்தை எடுத்துக்கிறீங்களே, நீண்ட நேரம் தஹஜ்ஜுதுல நீண்ட சூறாவை ஓதி, பெரிய பெரிய சூறாக்களை ஓதி, கால் நீங்கிற அளவுக்கு நீங்க தொழுது, ஒத்த கால் நீங்க தொழுகிறீங்களே, ஒற்றை கால் என்று தொழக்கூடிய நபியே, நீங்க இவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொள்ளணுமா? எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறத பார்த்துங்க யார் இறக்கப்படுறா? படைத்தவனே இறக்கப்படுகிறான். இன்னைக்கு நான் தொழுகிறத பார்த்து என் மனைவி இறக்கப்பட மாட்டா, என் மனைவி தொழுவது நாம இறக்கப்பட முடியாது. அது இன்னொரு வகையான இறக்கப்படலாம். வீட்டுக்குள்ள போனா என் வீட்டுக்காரமா டிவி பார்த்துக்கிட்டே இருக்குது, பாவம் டிவிக்கு வலிக்குமா வலிக்காதான் தெரியலையே அப்படின்னா சொல்லலாம். மாத்தி சொல்றோமா என்ன? தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ல ஐநானி 2 கண்களை நரகம் தீண்டாதான். 2 கண்ணை எங்க செய்யாதுங்க, நரகம் தீண்டாது. அல்ல அந்த பாக்கியத்தை நமக்கும் தருவானாக. எந்த கண் தெரியுமா? 2 கண்ணு. ஒரு கண்ணு என்னன்னு சொன்னா, எந்த கண் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் விக்ர் செய்து அழுதது அந்த கண்ணை நரகம் தீண்டாது. இன்னைக்கு அது அழுதுருக்கிறோமாங்க. குர்ஆன் ஓதி இன்னைக்கு அது அழுதுருக்கிறோம். குர்ஆன் ஓதுறோம். அல்லாஹ் சஹாபாக்களை பத்தி சொல்லும் போது, வைதா சமிஉ மா உன்ஸில இல ரசூலி தரா அயுனஹும், அவர்கள் குர்ஆனை காது தாழ்த்தி கேட்டால் கண்களுக்கு கண்ணீர் வருங்கிறான். கண்ணீர் வரும். இது நல்லவர்களின் அடையாளம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் வந்தது தடம விழுந்திருக்குமா, முகத்துல கண்ணீர் வடிஞ்சு வடிஞ்சு அப்படி தடம் பதிஞ்சு இருக்குமா. அல்லாஹ் பாராட்டுறான். இன்னைக்கு நம்முடைய கண் எதை பார்த்து அழுகணும்? குர்ஆனை பார்த்து அழுகணும். நம்ம எதங்க பார்த்து அழுகிறோம்? சீரியலை பார்த்தாலும் அழுகிறோமா என்ன? நாடகத்தை பார்த்து அழுகிறோம். சில பேர் கணவன் வீட்டுக்கு சாப்பாடு போல சீரியல் முடிகிற வரைக்கும் சாப்பாடு கூட கிடைக்காது. கணவர் சீரியஸ் ஆனாலும் அந்த சீரியல் முடிஞ்சாதான் சாப்பாடு கிடைக்கும். அப்படித்தானே நம்முடைய நிலையெல்லாம்? அப்படித்தானே. எதுக்கு சொல்லி இது வேடிக்கைக்கு சொல்லல, நம்ம அந்த சீரியலை பார்த்து அழுகிறோமே, என்னைக்காவது குர்ஆனை பார்த்து நம்ம அழுது இருக்கிறோம். இங்க நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் போக வழியை காட்டுறாங்க. நீங்க இப்படி அழுதாலும் சொர்க்கம் போயிருங்க. நீங்க நாம அந்த கண்ணை கூட எதை பார்த்து அழுகிறோம்? சீரியலை பார்த்து அழுகிறோம்ல, செல்போனை பார்த்து அழுகிறோம், வாட்ஸ்அப்பை பார்த்து அழுகிறோம், பேஸ்புக்ல ஒரு காட்சியை பார்த்து அழுகிறோம், சீரியலை பார்த்து அழுகிறோமே. நாளைக்கு ரப்பு கேட்கிறான்னு வைங்க, நம்மகிட்ட கேட்கிறான், நான் குர்ஆனை கொடுத்தேன்ல, உனக்கு டிவிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நீ குர்ஆனை கொடுத்தியா? அல்லாஹ் கேட்பான்ல. சாதாரண ஒரு பெட்டிக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தியே, ஒரு கற்பனையான செய்தி, ஒரு கற்பனைக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தியே, என்னுடைய ஹபீபுக்கு இறக்கி வைத்த இந்த குர்ஆன் உனக்கு லேசானதா? இதை பார்த்து நீ அழுது அல்லாஹ் கேட்பான்ல. நீ என்னங்க பதில் சொல்லுவோம்?
இன்னைக்கு தாய்மார்கள் நிறைய அழுகிறாங்க, ஆண்களும் சேர்த்து அழ ஆரம்பிச்சிடறோம் சீரியலை பார்த்து. இப்படி அழுகும் போது மலக்கு எப்படிங்க பதிவு செய்ய முடியாது? கோபத்துல பதிவு செய்வாங்கல்ல. குரானை பார்த்து அழக்கூடிய கண்கள் இன்னைக்கு நாடகத்தை பார்த்து அழுகுதே. நீங்க சில தாய்மார்களை பார்த்து தஸ்பீகிட்டே டிவி பாக்குறது. சில வீடுகளை பார்த்தா தஸ்பீ வேற, சுபான்லா அஸ்தோபிருல்லா ஓடி போயிட்டான், ஐயோ இப்படி குருவப்படுத்தான அஸ்தோபிருல்லா. இப்படி நாடகத்துக்கு அஸ்தோபிருல்லா மலக்கு எப்படிங்க பதிவு செய்வாரு? இவருக்கு அஸ்தோபிருல்லாத நன்மை பதிவு செய்யறதா, டிவி பார்த்ததுக்கு தீமையை பதிவு செய்யறதா? நம்ம இன்னைக்கு யாரெல்லாம் குழப்புறோம்? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நம்ம இந்த டிவியை பார்த்து அழுகிறோமே, நாளைக்கு நம்ம ரசூலுல்லாஹ் முன்னாடி எப்படிங்க போய் நிக்க போறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிங்க நம்ம நிற்போம்? அல்லாஹ் அப்படி கேட்ட என்ன பதில் சொல்லுவோம்? என் குர்ஆனை பார்த்து என்னைக்காவது அழுதியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்னைக்காவது யோசித்து நீ அழுதியா என்று கேட்டா தாய்மார்களே நம்ம என்னங்க பதில் சொல்ல போறோம்? இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நிறைய பேர் ஃபாத்திமான்னு பேர் வச்சிருக்கிறோம். ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தினுடைய தலைவி. அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் எப்ப இந்த வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அதான் ஆச்சரியமா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியூருக்கு போய் எப்ப இந்த மகளத்தை முதல்ல பார்க்க வருவாங்க. அவங்களுடைய உரையாடலை பாருங்க, ஒரு பெரிய ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாள் அம்மாவும் மகனும் உரையாடுறாங்க. யாருன்னா ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு, வளர்ப்பு தாய். ஃபாத்திமா அம்மாவுடைய அசல் தாய் யாரு? கதீஜா அம்மா தான். ஆயிஷா அம்மா வளர்ப்பு தாய். இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அவங்களும் ஃபாத்திமா அம்மா தாயும் மகளும் பேசுறாங்க. ஃபாத்திமா அம்மா கேட்டாங்களாம், அம்மா நாளைக்கு சொர்க்கத்துல அல்லாஹ் பேர் சொல்லி அழைப்பான்ல, தந்தையோட பேர் சொல்லி தான் சொர்க்கத்துல என்ன செய்யப்படுமா? அழைக்கப்படுமா? ஒரு பெண்ணுக்கு யாரோட பேர் சொல்ல வைக்கப்படும்? தந்தையோடைய பேர். அதனால இன்சில கணவருடைய இன்சில் போடக்கூடாது. இஸ்லாமிய மரபு பிரகாரம் யாரோட இன்சில் தான்? கல்யாணமான தந்தையோட இன்சில் தான். ஏன்? சொர்க்கத்துல யாருடைய பேர் சொல்லப்படும்? இன்னாருடைய மகள் இன்னார், ஷாலமுடைய மகள் ஆயிஷா, ஃபாத்திமா தான் பேர் சொல்லப்படும். ஃபாத்திமா அம்மா சொன்னாங்களாம், அம்மா நாளைக்கு சொர்க்கத்துல அல்லாஹ் என்ன பேர் சொல்லி அழைப்பான்? என்னுடைய அத்தா யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் என்னை எப்படி கூப்பிடுவான்? ரசூலுல்லாஹுடைய மகளார் ஃபாத்திமா அப்படின்னு கூப்பிடுவான்ல. நான் அல்லாஹ் உங்களை எப்படி கூப்பிடுவான்? மகளுக்கு எப்படி கூப்பிடுவாங்க? ஆயிஷா அம்மா யாருடைய மகா? அபூபக்கர் சித்திக், அபூபக்கர் நாயகர் அவங்களுடைய மகளார். அப்ப அல்லாஹ் அவங்க எப்படிதான் கூப்பிடுவாங்க? மலக்குகள் அபூபக்கருடைய மகளார் ரலியல்லாஹு ஆயிஷா தானே கூப்பிடுவாங்க. பாக்கியசாலி யாருன்னு கேட்டாங்கன்னா, நான் பாக்கியசாலி, நீங்க பாக்கியசாலி. எனக்கு என்னுடைய பேரோட யாருடைய பேர் சேர்ந்து இருக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய பேர் சேர்ந்து இருக்குது. பாருங்க எது இவ்வளவு போட்டி பாருங்க அவங்களுடைய பேச்செல்லாம். ஆயிஷா ரொம்ப நல்ல அறிவாளி. கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னாங்களாம், ரைட்டுன்னு சொல்றது ரைட்டு தாமா, ரைட்டு தான், பேர் சொல்லி அழைப்பாங்க. அதுக்கப்புறம் கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு சொர்க்கம் போகணும்ல. அந்த பெண்கள் யாரோட தான் போவாங்க? ஒவ்வொரு பெண்ணும் கணவனோட தான் போவாங்க, அத்தாவோட போக மாட்டாங்கல்ல. நீ யாருடைய கருத்தை பிடிச்சிட்டு போவ? ஃபாத்திமா அம்மாவுடைய கணவர் யாரு? அலி ரலியல்லாஹு. நீ உன்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு கூட்டு போவ, நான் யாரை கூப்பிட்டு போவேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்களாம், ஃபாத்திமா ரலியல்லாஹு, உனக்கு பேர் மட்டும்தான் சொந்தம், எனக்கு ஆளே சொந்தம். நீ பேர் மட்டும் கொண்டு போகலாம், நான் யாரையும் சேர்த்து கொண்டு போறேன், பேரோடு சேர்த்து உருவத்தையும் சேர்த்து கொண்டு போறேன். நீ அலிநாயகத்தோடு கூட இருக்கலாம், நான் ரசூலுல்லாஹ்வுடைய சொர்க்கத்திலும் கூட இருப்பேன். அவங்க ரசனையை பாருங்க, ரசூலுல்லாஹ்வை பங்கு போடுறது அவர்களுக்குண்டான பிரியத்தை பாருங்க, பேரின் கூட பிரியம். அதுக்கு நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு பேர் இருக்கு சந்தோஷப்பட்டாங்க. வஹப் இப்னு முனப்பர் அவங்களுக்கு 9 பிள்ளையா, ஆம்பளை பிள்ளை. 9 பிள்ளைக்கு முஹம்மது பேர் வச்சாங்க. என்ன தெரியுமா? எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா முஹம்மது பேர் வைப்பேன். குழந்தை பிறகுது, இப்படி 9 குழந்தை பிறந்துச்சான், முஹம்மது பேர் வச்சாங்க. அது எப்படிங்க அடையாளப்படுத்துறது? எப்படி தெரியுமா? அவ்வளவு முஹம்மது நம்பர் முன்னாடி, முதலாவது பிறந்த முஹம்மது, 2வது முஹம்மது, 3வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய 9 பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? முஹம்மதுன்னு பேர் வச்சாங்களாம். எவ்வளவு பெரிய பாக்கியங்க! அந்த பேரை கூட பாக்கியமா நினைச்சாங்க. அந்த பேர் ஒட்டிக்கிட்டு இருக்கணுமே. எதுக்கு சொல்ல வந்தான்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டு வராங்க. ஒரு நாள் பயணம் போயிட்டு தன் மகளார பார்க்கலாம். ஃபாத்திமா அம்மா வந்தா வீட்டு வாசல் நின்று சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. அந்த காலத்துல கதவெல்லாம் கிடையாது, சாக்கதான் முன்னாடி தொங்கும். ஃபாத்திமா அம்மா கொஞ்சம் தாமதித்து வந்தாங்களாம். கொஞ்சம் மெதுவா வராங்க. வந்து யார ரசூலுல்லாஹ், என்னம்மா இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, தாமதம் ஆயிடுச்சு? இல்ல யார ரசூலுல்லாஹ், சாப்பிட்டு சில நாட்கள் ஆச்சு, என்னால நடக்க முடியல அப்படின்னு சோறை குடிச்சு அந்த அப்படி மெதுவா நடந்து வந்தேன் சொல்லி அழுதாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அம்மா நீ அழுகிறியாமா?
இந்த பசியில உங்க சோபனம் சொல்லவா, அவங்க தன் மக பசியில அழுகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்லி இருக்கணும், நம்ம கவலைப்படாதமா உணவு தரமா சொல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நீ சொர்க்கத்தினுடைய தலைவிமான்னு சொன்னாங்களாம். சொர்க்கத்துல பெண்களுக்கெல்லாம் தலைவி. அந்த நேரத்துக்கு ஃபாத்திமா அம்மா சும்மா இல்லை ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப நீங்க முன்னாடி ஏற்கனவே சொல்லி இருக்கிறீங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பெண்களுக்கு தலைவி அந்த சொர்க்கத்துல அப்படி சொன்னீங்களே, அந்த நேரத்துல அவங்க கேள்வியை பாருங்க. நீங்க அந்த அம்மாவும் சொல்லி இருக்கிறீங்க, இல்லம்மா அந்த அம்மா அந்த காலத்துல வந்த பெண்களுக்கு தலைவி, நீ இந்த காலத்தில் வாழக்கூடிய இந்த பெண்களுக்கு எல்லாம் தலைவி யாருதான்? என்னுடைய உம்மத்தில் பிறந்த பெண்களுக்கெல்லாம் தலைவி நீ இந்த அம்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இங்க இந்த நிகழ்ச்சி எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபாத்திமா அம்மா தாய்மார்களே, நீங்க நமக்கு அந்த அம்மாவுடைய அந்த வெட்க நமக்கு வரணும். நீங்க தாய்மார்களோட வெட்கம் குறைஞ்சு போச்சு. நிறைய திருமணங்கள் நீங்க பாக்குறோம், ஆண் பின்னாடி பெண் நிக்கிறாங்க சாப்பாட்டுக்காக. சில ஊர்கள்ல அந்நியான் முன்னாடி பின்னாடி நிக்கிறது. சில ஆண் அந்நியான் இறந்துட்டா எனக்கு தீதார் போய் பாக்குறாங்க. அந்நியான உயிரோடு தான் பாக்குறதா ஹராம். மூத்தான என்ன செய்யக்கூடாது, ஒரு இன்னொரு பெண்ணு அந்நியான பார்க்க கூடாது, அந்நியான பெண்ணையும் பார்க்க கூடாது. சமீபத்துல கம்பத்துல ஒரு மௌத்து, ஒரு அம்மா இறந்துட்டாங்க. பார்த்தா எல்லாம் கூட்டமாக அந்த மௌத்து பாக்குறாங்க. அப்ப அந்த அம்மாவுடைய மகனை எங்களுக்கு சங்கடப்பட்டு சொன்ன, அது இதெல்லாம் சும்மாவை சொல்லுங்க, எங்க அம்மா பேணுதெல்லாம் வாழ்ந்தாங்க, இன்னைக்கு எங்க அம்மாவை யாராம வந்து பாத்துட்டு போறாங்க, தீதார் பாக்குறங்க பேர்ல முகத்தை பாத்துட்டு போறாங்க. அது வர வேண்டாம்னு சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. இதே நிலைதான் பெண்களுக்கு. எல்லா ஆண்களும் போய் பாக்குறாங்க, பெண்களே என்ன கூச்சப்படாம எல்லாத்தையும் போய் பாக்குறவங்க. ஃபாத்திமா அம்மா ரலியல்லாஹு வெட்க நமக்கு வரணும். அந்த அம்மா இந்த நுஸுஹத்துல் மஜாலிஸ்ங்கிற கிதாபுல இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. அந்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மரண நேரத்துல தன் கணவர்கிட்ட வசியத்து பண்ணாங்களாம். அடிநாயகத்திட்ட ரலியல்லாஹு அன்ஹு, எங்க நான் மௌத்தாயிட்டா என் ஜனாசாவை யாருதான் குளிப்பாட்டணும், நீங்க தாங்க குளிப்பாட்டணும், எந்த பெண்ணும் குளிப்பாட்டக்கூடாது. ஏன் தெரியுமா, என்னோட நீங்க தான் குடும்பம் நடத்துனீங்க, என்னுடைய மேனி நீங்க தானே பார்த்திருக்கிறீங்க, உங்களை தவிர இன்னொரு பெண் கூட என் மேனியை பார்க்க கூடாது. அதனால ஃபாத்திமா அம்மாவுடைய ஜனாசா வேற எந்த பெண் குளிப்பாட்டல, கணவர் தான் குளிப்பாட்டினார். தண்ணி எடுத்து கொடுத்தது அஸ்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க யாருன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உடைய மனைவி மகளை ஒருத்தவங்க அஸ்மா நாயகி. என்ன ஆச்சரியம் தெரியுமா, ஃபாத்திமா அம்மா இருந்து குளிப்பாட்டப்படுறாங்க, தாயார் பார்க்க வராங்க, வளர்ப்பு தாய் ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா கவலையோட வராங்க. வாசல்ல அஸ்மா நாயகி நிக்கிறாங்க. நான் என் மகளை குளிப்பாட்டுறத பாக்கட்டுமே, நான் உள்ள போறேன். அஸ்மாயி சொன்னாங்களா, உள்ள விட அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க, உள்ள போகக்கூடாது. அந்த தாய்க்கு கூட அனுமதி கொடுக்கல, வளர்ப்பு தாய் கூட உள்ள வர அனுமதி இல்லை. அழுதுட்டாங்களாம். அழுதுட்டு அத்தாட்ட போய் சொன்னாங்களாம், அத்தா பாரு என்ன ஜனாசா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு அங்க வேகமா வந்தாங்களாம், ஏமா உள்ள விடமா. இல்லங்க, ஃபாத்திமாமா மௌத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, என் ஜனாசாவை கணவரை தேவை யாரும் உள்ள விடாதீங்க வசியத்து செஞ்சுட்டு போயிட்டாங்க, நான் எப்படி உள்ள விடுறதுன்னு கேட்டாங்க. தாய்மார்கள், நீங்க நம்முடைய பேரோடு ஃபாத்திமான் இருக்குது, ஹதிஜான் பேர் வச்சிருக்கிறோம், ஆயிஷான் பேர் வச்சிருக்கிறோம். அந்த அம்மாவோட பேர் வச்சா மட்டும் போதுமா? அவனுடைய வாழ்க்கை வரணுமா என்ன? அவன் அந்த வெட்கம் நமக்கு வரணுமா என்ன? இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரணமா எல்லாத்தையும் போன் எடுத்து பேசுறோம். இன்னைக்கு பல பெண்கள் இன்னைக்கு யூடியூப்ல என்ன செய்யறாங்க, முறுக்கா இல்லாம கொள்ளாம பல வீடியோக்கள் போட்டு விடுறாங்க. சமைக்கிற எவ்வளவு கூச்சம் இல்லாம எவ்வளவு காட்சிகள் நடக்குதுல, நமக்கு ஏதாவது வெட்கம் நமக்கு வருதா? தாய்மார்கள் சும்மா ஏதோ வரலாற கேட்ட ரசிச்சங்கிறது அல்ல, அது மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும். இந்த அம்மா இப்படி வாழ்ந்தாங்க, இந்த வாழ்க்கை நமக்கு வரணும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா துவக்கத்துல சொன்னேன்ல, இந்த அம்மா ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்களாம். வந்து சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ் ஜஅலகல்லாஹு ஃபி ரஃபீகில் அலா மினல் ஜன்னah, அல்லாஹ் சொர்க்கத்துல உங்களுக்கு உயர்ந்த பாக்கியத்தை கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்க்கு துஆ செய்றாங்க. நம்ம யாருக்கு துஆ செய்றாங்க? ரசூலுல்லாஹ்க்கு. அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல உயர்ந்த இடத்தை கொடுக்கட்டும், உயர்ந்த பாக்கியத்தை தரட்டும் சொல்லிட்டு அடுத்து ஒரு காரணம் ஒரு ஐஸ் வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. யாரும் நாளைக்கு சொர்க்கத்தை உங்களோட நானும் இருக்கட்டும் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை நினைச்சு கொடுக்கட்டும், ஆனா உங்களோட சேர்ந்து யாரு இருக்கணும்? நானும் இருக்கணும். எங்க அவங்க சொர்க்கத்தில் கூட யாரோட ஆசைப்பட்டு இருக்காங்க? உங்க உறவுக்கார பெண், கணவர் நேசித்த கணவர் உண்டு, அபூ தல்ஹா ரொம்ப நேசத்துக்குரியவர், பிள்ளைங்க உண்டு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அவங்க யாரோட இருக்க ஆசைப்பட்டு இருக்காங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சும்மா லேசா சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயத்தை 3 விஷயத்தை சொன்னாங்களாம். சில 3 விஷயத்தை கடைபிடிக்கலாமா?
நாங்க ரசூலுல்லாவோட கூட இருக்கிறது பிரியப்பட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி 3 விஷயத்தை சொன்னாங்களாம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? இன்னொரு நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்கிறோம்னு சொன்னா அகைமி ஸலாத், ஒரு நேர தொழுகை கூட கலாவாகாம நிரந்தரமா தொழுக, தஹஜ்ஜுதும் சேர்த்து தொழணும். தொழுகனா எல்லா தொழுகும் பரலாம் தொழுகை மட்டும் அல்ல, தஹஜ்ஜுதும் தொழணும். எங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, தஹஜ்ஜத் ஒரு முஸ்லிமுக்கு தவறுதுன்னு சொன்னா அவர் பாவிங்கிறதுக்கு அடையாளம். தஹஜ்ஜத் தவறி போயிருச்சுன்னா அவங்க யாரு? ரசூலுல்லாஹி குடும்பத்துல வந்தவங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பால் குடிச்சவங்க ஹசன் ரலியல்லாஹு, ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, ஒருத்தருக்கு தஹஜ்ஜத் தொழுக தவறு போகுதுன்னு சொன்னா ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறார், பெரியவங்களை நான் வந்து தஹஜ்ஜத்துக்கு எல்லாம் எழுந்திருச்சிடுறேன், ஆனா ஒண்ணு எல்லாம் செய்யறேன், தொழ முடியல, சோம்பேறித்தனமா ஆகுது அப்படின்னு சொன்னாங்களாம். அல்லாஹு தஆலா பாவம் செய்தவர்களுக்கு தஹஜ்ஜத் தொழக்கூடிய நசீபை அல்லாஹ் தரமாட்டேன்னு சொன்னாங்களாம். அது நல்லவர்களின் அடையாளம், நபியின் சுன்னத் தஹஜ்ஜத். இன்னைக்கு நம்ம தஹஜ்ஜத் எவ்வளவு தவறி போகுது உணர்த்துறாங்க. நம்ம ஏதோ பாவம் செய்யறோம். நான் நேற்று தஹஜ்ஜத் தொழுகலன்னு சொன்னா நான் ஏதோ பாவம் செய்யறேங்கிறதுக்கு அடையாளம். சரி, நியத்து வைக்கலாம் தஹஜ்ஜத் தொழணும். சரி, நாளை காலம் என்ன செய்யணும்? தஹஜ்ஜத் தொழணும். முதல்ல விஷயத்த சொன்னாங்களே, தொழுகை கடமை, தஹஜ்ஜத் எல்லா தொழுகையும் தொழுகணும் என்னோட இருக்க. ரெண்டாவதா சொன்னாங்களாம், நீ பாவம் செஞ்சிடாத, பாவத்தை விட்டுறன்னு சொன்னாங்க. தருக்குள் மகாஸ், பாவத்தை நீ விட்டுருமா, ஒரு பாவத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டா உடனே மன்னிப்பு தேடு. ரெண்டாவதா சொன்னாங்களாம். மூணாவதா சொன்னாங்களாம், எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருந்து சொன்னாங்க. திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், திக்ர் செய்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது திக்ர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஒரு 80 நாள் ஒரு திக்ர் செஞ்சாங்களாம். 80 நாள் ஹஜ்ஜ முடிக்கிறாங்க. ஹஜ் அதாவது அரஃபாவுடைய நாள்ல இருந்து மௌத்து வரைக்கும், ரபியுல் அவ்வல் மாதம் வரைக்கும் ஒரு திக்ர் அதிகமா செஞ்சாங்களாம். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்துட்டாங்க, கேட்டாங்களா, யார சொல்ல நீங்க ஒரு வார்த்தை நீங்க அதிகமா செய்றீங்க, என்ன வார்த்தைமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். அல்லாஹ்வே மகத்தான, அல்லாஹ்ட மன்னிப்பு தேடுறேன். இந்த வார்த்தை அதிகமா செஞ்சாங்களாம். எந்த அளவு செய்யறாங்க? ருக்குல செய்யறாங்க, சஜிதாவுல செய்யறாங்க, தொழுகையிலே நடக்குது, செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. யார சொல்ல அதிகமா செய்றீங்களே, என்ன காரணம் கேட்டாங்க. சொன்னாங்களாம், அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வச்சுட்டான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அல்லாஹ் சொல்லிட்டான், யார சொல்ல உங்களுக்கு தவணை நெருங்கிருச்சு, நீங்க வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு, இந்த தீன் பரிபூர்ணம் ஆயிருச்சு, இவங்க கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. எனவே ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், என்ன நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க, வஸ்தக்ஃபிர், மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹ்வே சொல்லிட்டான், என்ன தஸ்பீஹ் செய்ய சொல்லிட்டான், மன்னிப்பு தேட சொல்லிட்டான். நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்? இந்த சூரா அப்பதான் இறங்குது, ஹஜ்ஜில இறங்குது. ஹஜ்ஜுக்கு பிறகு 80 நாள் உலகத்துல வாழ்றாங்க. அல்லாஹ் சொன்ன வார்த்தைய சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செஞ்சுட்டாங்களா? பாவம் செய்வாங்களாங்க, மன்னிப்பு கேட்கிறாங்களே. ஏன் தெரியுமா? நமக்கு நடைமுறை கற்று தராங்க. இங்க ரசூலுல்லாஹ்க்கும் விளங்கிருச்சு, நம்ம இறுதி கட்டத்தை தொட்டுட்டோம், நீ நம்ம எப்படி மூத்தாகும் தெரியுமா? எப்ப மூத்தாகும் சொல்ல முடியுமா? நம்ம தயாராகணும் இல்ல. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் நமக்கு அதற்கு தௌஃபீக் செய்வானாக. இப்போ உம்மு சுலைம் அவங்க சொன்னாங்களாம், ஏமா நீ என்ன செய்ய, அதிகமா திக்ர் செஞ்சுக்கிட்டே இருமா. அப்ப இந்த 3 விஷயத்தை கடைபிடிச்சேன்னு வைங்க, எல்லா நேரம் விடாம தொழுகணும், பாவத்தை விட்டுறணும், அதிகமா திக்ர் செய்யணும். இந்த 3 தன்மையும் இருந்தா என்னோட நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்கலாம். எவ்வளவு பெரிய பாக்கியங்க. ஏதோ சும்மா நம்ம ரசூலுல்லாஹ்வை நேசித்தோம் அப்படின்னு சும்மா உள்ளத்துல வைக்கிறது மட்டுமல்ல, உள்ளத்துல நேசித்தங்கிறதுக்கு வெளியில அடையாளம் என்ன? ரசூலுல்லாஹ் சுன்னத்தை ஹயாத்தாக்குறது, அதான் வாழ்க்கையில வருதுங்கிறது. உள்ளத்துல நேசம் இருந்தா வாழ்க்கையில என்ன செஞ்சிடும்? வந்துடும். நீங்க சாதாரண ஒரு வாலிபர் என்ன செய்யறாரு? தலைமுடியை மாத்துறாருல, யாரோ பார்த்து அவர் மாத்தினாரு, இவர் மாத்துறாரு, தாடி ஒரு மாதிரி பண்றாரு. என்ன காரணம்? அவரை நேசிப்பதற்கு உண்டான அடையாளம். நீங்க நம்ம ரசூலுல்லாஹ்வை நேசித்தோன்னு வைங்க, நம்முடைய வாழ்க்கையில் அதன் அசராத் என்ன செய்யும்? வெளியில வரணும். என்னோட சுண்ணத்தான போல என்னுடைய தாடி இருக்கணும். நீங்க நம்ம கடைசி நேரத்தில் நம்மளோட வரப்போறது இந்த சுண்ணத்து என்னது? தாடி தானே. இன்னைக்கு பல பேருக்கு தாடி இல்லாம இருக்க, பார்த்தா நல்லா இருக்காரு, திருமணம் ஒரு ஆளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன்,
நேற்று வரைக்கும் நல்லா இருந்தவர் கல்யாணம் பார்த்தா மாப்பிள்ளைய வந்து தாடியை காணும். என்னன்னு வீட்டுல சொல்லிட்டாங்க, எப்ப உனக்கு பொது பொருள் வருதுப்பா தாடியை எடுத்து. இந்த ஒரு திருமணத்துக்காக ஹராம செய்யலாமா? ஹராம செய்யலாமாங்க? சில பேர் பார்த்தா திருமணத்துக்கு தங்க நகையெல்லாம் போட்டுருது கழுத்துல. ஆணுக்கு ஹராம் தானே, இதையும் தெரிஞ்சுக்கணும். சும்மா பயம் ரசிப்பதற்கல்ல, சில ஹராமே வழங்கிக்கணும். பெண்ணுக்கு தங்க நகை அணியலாம், ஆணுக்கு என்ன ஹராம்? ஒரு இடத்துல நிச்சயம் வச்சிருக்காங்க, அஜித் மாதிரி கூப்பிட்டு போட சொல்லி அஜித் ஃபாத்தியா போடுங்க. எதுக்கு ஃபாத்தியா? ஒரு நரகத்துக்கு போற சரி நீங்களும் சேர்ந்து வாங்கலாம், அஜித் மாதிரியும் சேர்த்து ஃபாத்தியா ஓதி தங்க நகை போட்டு எப்படிங்க பறக்க செய்ய முடியும்? யாரும் பறக்கத்து செய். ஹராம்ல பறக்கத்து வருமா? வட்டி வியாபாரம் பண்ணிட்டு பறக்க துவா செய்யுங்கிற மாதிரி என்ன செய்யறது? மாப்பிள்ளைக்கு தங்க நகையை கழுத்துல போட வச்சு அதுக்கு துவா செய்யுங்க. நம்மளும் சேர்த்து கூப்பிட்டு முன்னாடி வச்சு அது துவா செய்யுங்க. சேர்த்து பறக்கத்துக்கு ஹராம் வச்சு துவா முறை ஒப்புக்கொள்ளப்படுமா? என்னன்னா போறது போறோம், ஏன் சும்மா போனோம்? அஜித் மாதிரி சேர்த்து கூட்டு போயிடும். அங்கேயும் போய் எவ்வளவு நல்லெண்ணம் பாருங்க. இவ்வளவு அனாச்சாரம் நடக்கிற ஒரு திருமணம் தான். இன்னும் ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, ஒரு திருமணத்துல மாப்பிள்ளைக்கு ஈதாக்கப்பட்டு சொல்லி கொடுக்குறேன். நம்ம பெண் பேரையும் சொல்லணும்ல, என்னோட மகளை திருமணம் செஞ்சு கொடுறான், தமிழையும் சொல்லிக் கொடுப்பேன். ஃபாத்திமான்னு ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிறேன். அவர் ஃபாத்திமா பேர் கூட வரல, அப்படியே வளர்றாரு. ஆயிஷாங்கிறார், மாத்தி சொல்றாரு. என்னடா திருமணமா கூடாத, நம்ம ஒரு பெண்ணை அவர் ஒரு பெண்ணை சொன்னா என்னன்னு கேட்டா, மாப்பிள்ளை போதையில இருக்கிறார். இல்ல பாதுகாக்கணும். போதையில நைட் என்ன செஞ்சார் பாருங்க, ஒரு பள்ளிவாசலுக்குள்ள வெளிப்பள்ளி திக்கா நடக்குது, போதையில இருக்கிறார். துர்வாடை வருது வாயில. இந்த சமூகம் எங்க போயிடுச்சு பாத்தீங்களா? இங்க ரசூலுல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படணும். முதல்ல என்ன செய்யறார்? நம்ம அந்த நிக்காலி நம்ம என்ன சொல்லிக் கொடுப்போம்? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், புதுசா கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறோம். நீ இதுவரைக்கும் பாவம் செஞ்சுட்ட, எப்பா நீ நீங்க திரும்பி ஏறணும், புது வாழ்க்கைக்கு போற, களிமா சொல்லி கொடுக்கிறோம். அந்த நேரத்தில் கூட பாவத்தோடு இந்த சமூகம் ஆனது. நான் வேதனையில சொல்றேன், இது விளையாட்டுக்கல்ல, அனுபவித்த வேதனையை சொல்றேன். இன்னைக்கு இந்த சமூகம் பள்ளி வாசல் உள்ள கூட மதுவோடு வருது, தங்கத்தோடு வருது. இன்னைக்கு ஆண் சமூகம். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் நேசிச்சேன்னு சொல்ல முடியுமா? தயமாக கடைசி நேரம் ஒரு நிகழ்வோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இங்க இமாம்கள் எவ்வளவு ரசூலுல்லாஹ் நேசிச்சிருக்காங்க பாருங்க. அவங்க ஒரு கிதாபு செய்தியை பாக்குறாங்க, ஒரு சின்ன ஒரு சுன்னத்தை பாக்குறாங்க. என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வீட்டுல மனைவிக்கு உத்தாசையா இருப்பாங்கல்ல, அப்போ ஒரு நாள் ரொட்டி சுடுறதுக்கான மாவு குழைத்தாங்களாம். ஒரு பாத்திரத்துக்கு மாவு குழைச்சிட்டு இருக்கிறாங்க. யாசகர் வந்திருக்கிறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யாசகருக்கு அந்த மாவு குழைச்ச கையோடு போய் உதவி செஞ்சாங்களாம். இந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரணும்னு நம்முடைய தேடத்தை பாருங்க, வாழ்க்கைக்கு வரணும்னு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வீட்டுல சமைச்சா இவர் உட்கார்ந்து மதிய நேரம் உட்கார்ந்து மாவு குழைக்கிறது. மனைவி கேட்பாங்க, என்னங்க மாவு குழைக்கிறீங்க? சும்மா இருமா, ஒரு நாள் பொறுக்கலாம். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா இவர் மாவு குழைச்ச வாசலை பாக்குறாரு, வாசலை யாசலை வர மாட்டார். இப்படியே குழைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. மாவு பிசைஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. எத்தனை நாள் பிசைஞ்சிருக்காங்க? 40 நாள் பிசைஞ்சாங்க. 40ஆம் நாள் மாவு குழைச்சிட்டு இருக்கும்போது யாசகர் ஒருத்தர் வராரு. சந்தோஷமா மாவு குழைச்ச கையோட காசு எடுத்து கொண்டு கொடுத்தாங்க. யாருக்கு? யாசகர். சொல்லிட்டு சொன்னாங்க தன் மனைவிட்டேமா, இன்னைக்குதான் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சு. நான் 40 நாள் மாவு குழைச்ச விளையாட்டக்கல்ல, ஒரு சுன்னத்தை நான் வாழ்க்கையில கடைபிடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாவு குழைத்த கையோடு ஒரு ஏழைக்கு உதவி செய்தார்கள். நான் சுன்னத்தின் வாழ்க்கைக்கு வரணும். எனவே இந்த பாத்திரத்துல என்ன செய்யணும்? அவருக்கு அந்த ஏழைக்கு தர்மம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. இங்க ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதற்கு எத்தனை நாள் தியாகம்? 40 நாள் தியாகம். இதுதான் இமாம்கள். இவன் தான் நேசித்துக் கொண்ட அடையாளம். நீங்க ரசூலுல்லாஹ் நேசிக்கிற உள்ளத்திலே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கைக்கும் வரணும். அதுல முதல் மங்கம் என்ன? முதல் விஷயம் நம்ம கனவுல காணணும். நியத்து வைக்க. இன்ஷா அல்லாஹ் இந்த இரவுல இந்த பாக்கியம் கிடைக்க நியத்து வைங்க. அந்த இரவுல படுக்கும்போது ஸலவாத் ஓதிக்கிட்டே படுப்பேன். அந்த நாயகத்தை நான் கனவில் காணுவேன். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை சரியாக 9 மணிக்கு
நமது நடுவில் உள்ள மத்த மதரசா மாணவ மாணவிகள் பசுகளும் மீளாது பெருவிழா ஊர்வலம் துவங்க இருக்கின்றது. அனைவரும் வருகிறது சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதன் பிறகு மாலை அசருக்கு பிறகு வலதுபுறையை இஸ்மாயில் அவருடைய தலைமையில் மௌலித் மஜ்லிஸ் நடைபெறும். அதன் பிறகு மகரிபுக்கு பிறகு துறை தலைமை உரைக்கு பிறகு நமது நகரில் மக்கள் மதரசா மாணவர்கள் மாணவிகள் பங்கு பெற்ற பேச்சு போட்டியுடைய வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் இந்த மேடையில் பயன் நடத்துவார்கள். சிறப்பான சொற்பொழிவும் நடைபெறும். அதன் பிறகு சூடா உலக போட்டி, கேள்வி உலக போட்டி, பாங்கு போட்டியில் பரிசு பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சியும் வாழ்த்துறை நிகழ்வும் சிறப்பாக நடைபெறும். அதன் பின்னர் இசா தொழிலுக்கு பின்பு 1 நாட்களாக நமக்கு மிக சிறப்பான வாயான நிகழ்த்திய கோவை குடிமுத்தூர் நாடு இஸ்லாம் பள்ளியாசனுடைய தலைமையுமா பேராசிரியர் அப்துல் மாலிக் சலாசி அவருடைய சிறப்பான வாயான நிகழ்ச்சியில் நடைபெறும். அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த மீலாது பெருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகையிலும் பொருளாதார உதவிகளும் நாங்கள் கேட்டவுடன் வாரி வழங்கிய தமிழ் பெருமக்களுக்கும் என்னுடைய பரிசு பொருட்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு பரிசு பொருள் வழங்கியவர்களுக்கும் சொல்ல செய்யக்கூடிய சிறுவர்களுக்கு அந்த தொகையினை ஏற்றுக்கொண்ட அலுவலர்களுக்கும் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளுக்கு பொருளாதார உதவியை வாரி வழங்கிய வளர் பெருமக்களுக்கும் இந்த மீளாது மஜ்லிஸ் சிறப்பாக நடைபெறும் தினமும் முன்னதாக வருகிறது சிறப்பித்தவர்களுக்கும் இந்த சிறப்பிற்கு தலைமை உரையாற்றிய அனைத்து உலக பெருமக்களுக்கும் அவர்களுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு இந்திய முஸ்லிம் மீளாது பெருவிழா கோவில் சார்பாக கேட்டுக்கொண்டு இன்றைய 12ஆம் நாள் நிகழ்வு துஆவுடன் நிறைவேறும். அஸ்ஸலாமு அலைக்கும். الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. யா அல்லாஹ் யா ரஹ்மான் எங்களுடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் உலக முஸ்லிம் ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் எங்களை ஈமானோடு வாழச் செய்து பரிபூர்ணமான ஈமானோடு மரணிக்க செய்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் எங்களை 5 நேர தொழுகையாளிகளாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே வளமையாக தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய மனை மக்களுக்கும் நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் நாளை மறுமையில் எங்களுடைய ஹபீபோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் தருவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் இந்த சபையை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் இந்த விழா தொடர்ந்து கியாமத் வரை தொடர்ந்து நடைபெறுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் இந்த விழா நடப்பதற்கு யார் யாரெல்லாம் பொருளால் உடலால் உழைப்பால்
உதவி செய்தார்கள் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பன்மடங்கான நற்கூலிகளை நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான், இந்த துஆவை உன்னுடைய ஹபீபுடைய பொருட்டால் நீ கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.